கோவை மாநகராட்சி கூட்டத்தில் 143 தீர்மானங்கள் விவாதம் இன்றி நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் குரல் எழுப்பியதால் உறுப்பினர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. கோவை மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தீர்மானங்கள் அறிவிக்கப்பட்டதும் அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு பதிலளித்த திமுக கூட்டணி கவுன்சிலர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்ட அரங்கில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன் உள்ளிட்ட 3 பேர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தீர்மானங்கள் விவாதம் இன்றி நிறைவேற்றப்பட்டதாக குற்றம் சாட்டிய அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சியில் வெளிப்படைத்தன்மை இல்லை என குற்றம் சாட்டினர். இதில் அவசர கொடுத்த நோக்கமே என்ன அப்படின்னா, பல 100 கோடி ரூபாய்க்கு ரோடு வேலை வருதுங்க. அதில் கமிஷன் வாங்கணும். ஓப்பனா சொல்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நெஞ்ச நிமிர்ந்து சொல்றான், இவங்க கமிஷன் வாங்குறதுக்கோசரம் தான் இந்த அவசரமா கூட்டத்தை நடத்துறாங்க. பாத்தீங்கன்னா ரோடு போறங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா வெறும் கருப்பு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரு மழை பெஞ்சா எல்லாம் பிடிங்கிட்டு போய் அந்த அதே அளவு தான் அந்த ரோடு தரம் இருக்குது. முதல்ல 2 BM போட்டு BC போடுவாங்க. இன்னும் பார்த்தா வெறும் சிப்ஸ் மட்டும் போட்டு பல 100 கோடி ரூபாய் கைவிட்டு வாங்குறதுக்கோசரம் ரோடுங்கிற பேர்ல எலெக்ஷன் வரங்காட்டி அவசர கதிகோலத்துல கோவை மாநகர் முழுவதும் ரோடு போடுறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.